நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சற்றமுன் வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பொதுப்பணித்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன், அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 10/6/2025 சொல்லிருக்காங்க. 4 வகையான பணிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ் பாத்தீங்கன்னா 10/6/2025 அனுப்பணும் சொல்லிருக்காங்க. இதோட முழு அப்டேட் நம்ம பாக்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட் தான். ஜிஎஸ்டில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்டேட் ஆபீஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பணி பாத்தீங்க அப்படின்னா சீமேன். இந்த போஸ்டிங்க்கு 4 காலி பணிகள் கொடுத்திருக்காங்க. லெவல் 1க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 18,000 இருந்து 56,900 வரை சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே பேண்ட் 5,600 இருந்து 20,600 சொல்லியிருக்காங்க. கிரேடு பே பாத்தீங்கன்னா 1,800 சொல்லியிருக்காங்க. இந்த 4 காலி பணியிடங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், யூஆர் கேட்டகரிக்கு 2 காலி பணியிடங்களும், ஓபிசி கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீமன் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 25 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலும் 3 இயர்ஸ் எக்ஸ்பென்சஸ் சி கோயிங் அந்த ரிலேட்டட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இரண்டாவது பணி கிரீசர். இதுக்கு பாத்தீங்கன்னா 7 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த 7 காலி பணியிடங்களை லெவல் 1க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பே பேண்டை பொறுத்த வரைக்கும் 5,600 இருந்து 20,600 சொல்லியிருக்காங்க. கிரேட் பே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,800 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 1 காலி பணிகளும், ஓபிசி கேட்டகரிக்கு 1 காலி பணிகளும், யூஆர் கேட்டகரிக்கு 4 காலி பணிகளும், எக்கனாமிக் வீக் பெர்சனுக்கு 1 காலி பணிகளும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசு இருக்கவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். சோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு 3 காலி பணியிடங்கள் லெவல் 2க்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 19,900 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50,000 கொடுத்திருக்காங்க. பே பேண்ட் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5,500 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 20,500 சொல்லியிருக்காங்க. கிரேட் பேக்கு 1,900 சொல்லியிருக்காங்க. இந்த 3 காலி பணியிடங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு 1 காலி பணியிடங்களும், யூஆர் கேட்டகரிக்கு 2 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். சோ ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். 10th முடிச்சு ஐடிஐ இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீமேன் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் எப்படி இருக்கும், அதோட ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 1 by 9 இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிரீசர் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்க 1 by 9 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேனுக்கு ரூல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க தெரியல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடமும் சொல்லியிருக்காங்க. ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 3 வருடமும், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 45 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தீங்க அப்படின்னா 3 வருடம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா ஜெனரல் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சரி பண்ண போறாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அது பிஇடி போஸ்டிங் இதை வச்சுதான் எடுக்க போறாங்க. அது பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதுக்கடுத்து நடக்கும். இந்த 2 டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற டீடைல்ஸ் எல்லாமே 1 by 9 இருக்கு, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்ணி அனுப்ப வேண்டிய கடைசி முகவரி பாத்தீங்கன்னா 10/6/2025 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேர்ற மாதிரி அனுப்பணும். இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டால் கான்டாக்ட் பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா இங்க டேரக்டா பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்குது,
ஜஸ்ட் நீங்க அதையும் பார்த்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இனிமேல் நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற அப்டேட் வந்து நீங்க மிஸ் பண்ணாலும் நம்ம கொடுத்துருக்க குரூப் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம குரூப்ல இருந்து நீங்க எல்லா அப்டேட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்பீட் போஸ்ட் அண்ட் கொரியர் மூலியமா நீங்க வந்து அனுப்பலாம் வந்து சொல்லிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகரையும் வந்து கொடுத்திருக்காங்க. த அடிஷனல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தி கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் 4th ஃப்ளோர் GST பவன் 41/A சீசன் ரோட் பூனே 411-001 இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 10/6/2025 அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. So thank you friends, thank you so much, all the best for your career.